நான் மீனுக்கு ஃபுட்டு போடாமல் போயிட்டோம். ஸோ திரும்பி வந்து நம்ம மீனுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு போடலாம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தேன். அப்புறம் ஆப்டிமம் ஃபுட்டு தான் போட்டுன்னு வரோம். சரி போட்டு பேர் வந்து பாருங்க. ஸோ எல்லா மீனுக்கும் ஃபுட்டு போட்டு வச்சு எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம லக்கி வேம்புவும் அப்படியே கீழே விழுந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஃபிக் பண்ணிடணும். காலாங்காத்தாலே எழுஞ்சி இந்த வேலை எனக்கு ஃபுட்டு போட்டுடணும். அப்புறம் இந்த லக்கி பேம்பு கீழே வந்து அதை எடுத்து ஃபிட் பண்ணணும். இதை வேலை ஃபிட் பண்ண பிறகு நான் அப்படியே நம்ம பீட்டா ஃப்ரைஸ் 2 ஃப்ரைஸும் பார்ப்பேன் எப்படி நல்லா ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் நம்ம 2 பீட்டா ஃப்ரைஸும் அதுவும் அழகாக இருக்கு பாருங்க நம்ம பீட்டா ஃப்ரைஸு. ஸோ நம்ம பேரண்ட் அந்த இவரோட வீட்டோட பேரண்ட் இவ தான். நிறைய கலர் குட்டி வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஃபீமேலு திரும்பி எக்லோட் ஆகிருக்கு. திரும்பி நம்ம ப்ரீடிங் விட்டுருவோம். ஸோ 22-25 டேஸ் ஆகிடுச்சு ப்ரீடிங்கு. ஸோ இப்போ 25 டேஸ் ப்ரீடிங் குட்டி இதுதான். திரும்பி அது எக்லோட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரே அதிசயமாக இருக்குது. சரி திரும்பி நம்ம ப்ரீடிங் விட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ். வணக்கம் தமிழா.